எங்கே காவடி திறந்தது நான் பார்க்க வேண்டிய எடுத்தேன். பிடிச்சிடாரு ஓகே இதுக்கப்புறம் இங்கே நாத்துக்கண்ணா கொஞ்சம் அந்த பின்னில முட்டி விடியாட முடியாது. நான் ஒன்று வரும் பாரு. சாணி பொடி ருசியான பொடி எடுத்துக்கணும். 2 மீன் ருசியான பொடி. அதான் சாணி பொடி வேண்டாம் பேச போயிட்டா எத்திட்டியா போனா போட்டு வாழ்ந்தாண்டவா கிடக்காது அது சரி. வந்துருக்கும். அதை பாரு வீட்டில் அது போனா போட்டு அந்த நம்பிக்கை அது பின்னாடி பொடிதானே ஏய் காலுகளு சின்ன பிடிக்கணும். நன்றி சின்ன விட்டியா நீ 2 வாதி மொண்டு விட்டுட்டா நன்றிடா சுத்த முடியாது அம்மா தண்ணியில் இப்போ அங்கெல்லாம் வந்துருக்கு ஒரு மீன் இது வேண்டாம் நீங்கள் காட்டு இது அப்படிடா சின்ன அப்படி சின்ன ஐயோ நான் புறா நோடா தெரியுது எப்படியும் தப்பி தண்ணிக்கு ஓடி வந்துருக்கியா பார்த்தீங்களா? எனக்கு இங்கே மொண்டா தெரியும் வேணா சின்ன பைய வேணும். இப்போ நான் ஒன்று போது வருவேன் நான் போதும் காணுண்டா பையெல்லாம் இந்த வேலைடா அந்த எடுக்க வாயிலாம் எடுத்து வை இப்படி அப்படி இருக்கா
பொடி தான் நிறையா கிடைக்கும். அதையும் புடி புறா பிடிச்சி கையில் வச்சுக்கோ. ஏடா எடுத்து போடுறான். அதான் அவர் வாங்கிக்க போகுது. நீ என்னடா இது செத்து போட முடியும். தூக்கி தண்ணியில் போட்டுரு. குஞ்சு அதெல்லாம் செத்து போயிடும். இல்லைன்னா அவங்க பையில போட்டுரு. அவங்க பையில போடுங்க. சரிப்பா போனா போட்டு வாசிக்காதவா. அங்கே ஒரு மீன் இருந்துச்சு நமக்கு. அங்கே பிடிக்க நமக்கு பிடிச்சா எடுத்துக்கோ. பைப்பு கிட்ட சேர்த்து அமைதியாக இருக்கு. இங்கே போடுற அந்த கருப்பு கலரில் தெரியுதுன்னா அதுதான் என்ன மீன் தான். தண்ணிக்குள்ளே வராங்க பேர். அப்படியே இப்படி தள்ளி அமுக்காத. ஏதோ சிலேபிடா புற பிடிச்சி இங்கே எடுத்துருவாங்க. பிடிச்சிட்டா நம்ம சொன்னது அங்கே எடுத்துருவோம். முருகன் நண்டா அங்கே எடுத்துருப்படா. போடு வயல வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட போகிறேன். யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களாண்ணே? இன்னொட்டி அந்த பெரிய மீனா மழை வெள்ளம் இல்லை. எனக்கு கொஞ்சம் பிடிச்சதை சொன்னது. அங்கெல்லாம் போய் குழப்பம் அனுப்பிச்சு குழப்ப சேர்த்து குழப்ப பணம் வந்து இந்த வளவுல மீன் தாண்டி பாசி வயல்லேருந்து இந்த தலைமாடு வரைக்கும் முருகன் ராஜாராம் தம்பி வேற பெருசு மீன் இதுதான் சின்னதாக இருக்கு. முன்னாடி எடுத்து எல்லாம் குழப்பிட்டு காலை குழப்பம் எல்லாம் மேலே வந்துருந்தா கழுவுறதே கழுவார கொண்டு நான் கொடுத்தா ரிசி இப்போ எதுக்கு உனக்கிட்ட அப்பா கொடுத்தாரு ஒரு மீன்னா எவ்வளோ மீன் விடாது வாய்க்கால மீனா அப்படியே அப்படியே சட்டியை போட்டு கடை இறால்லாம் கிடக்கு. இறால் இந்த குட்டி பாருங்க. இறால்லாம் வருது. பெரிய காட்டுங்க வேறுப்பா. காமி அதான் இறால். ஐயோ இறால் குஞ்சு எப்படி இதெல்லாம் வருது? பாப்பா கிட்ட கொண்டு கொடுத்தா போதும். ஏன் நீ பாப்பாச்சியில் கொண்டு போகுது கஷ்டப்பட்டு? உனக்கு வேணும்னு சொல்லி பாப்பாச்சியில் கொண்டு கொடுக்குறவங்க. எந்த பாப்பாத்திட்ட? இதான் இந்த பூஜை பாப்பாத்திட்டா. கஷ்டப்பட்டு கொடுக்குறோம். கொட்டியை கொட்டி இதானே இது வருது. இது வேற கொண்டேனா காய் கண்டை இல்லை கட்டை காய் கண்டை தாங்க. ஒன்று இருந்தால் அப்படியே குஞ்சு போச்சிடும். சும்மா அப்படி இறங்க அது இற பிறகுடும். இதெல்லாம் எங்கே வந்து வந்தீங்களா? இறால்லாம் எது? இதான் பெருசாக போடுறது.
ராலு அது 2 ஆட்டாடு பெருப்பா அங்க பாரு எம்மா பெரிய மீனா எங்க நான் பாருங்க அந்த சேத்துக்குள்ள தாவணம் வருது நான் வருது அதுக்கும் பக்கத்துல நான் பாருங்க இவ்வளோ நேரம் கடந்துருக்கு ஒரு சேத்துல தண்ணிக்கு வருது தேர் முள்ளு கிடக்கு போய் பார்த்துக்கோ உள்ளுக்கு வரணும் உள்ளுக்கு வரணும் உள்ளுக்குலாம் வரணும் மாட்டி ஒன்றும் இல்லை உடம்பு மாட்டி விடாங்க நான் குடிச்சுக்கிறேன் 2 கையிலையும் பிடிக்குது உள்ள போயிட்டு சரியான பெருசு சேத்துல இருக்கும் அங்கெல்லாம் ஒரு குட்டி மீன் தண்ணியில் விட்டு கழுவ என்ன சொன்ன விட்டா அதை ஏன் சேத்துல கழுவுற சேத்துல கழுவ பிடிச்சாச்சுல அது வலிக்கிட்டு போயிடும் குட்டி குட்டியால எல்லாம் முடியும் சின்ன மீன் தான் பெரிய மீனுக்கு ருசி ராலுன்னு அது இந்த ருசி தாண்டா பெரிய மீனில் இருக்கு பேரை ஒன்று கிடைச்சாவில்ல பேரை கிடைக்கல அப்படி பிடி 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 நன்றிக்கு பார்ப்போம் என்னது என்னமோ பேராங்க வேற என்ன எங்கள் அப்பா கொண்டாந்து அப்படியே கோமலை போட்டு அப்படியே வளைச்சி வச்சு கிடக்க முடியாது சுற்றி எடுக்கும் ஆறா குட்டியா முள்ளு ஒரே முள்ளு தான் அப்படியே சொலையாக திங்கலாம் அட கண்ணப்பாவும் எங்கள் அப்பாவும் கொண்டாந்து கொட்டினாருன்னா பரியில் எங்கே போய் இறப்பாங்களா அவங்க பரி மாரி எங்கேயாவது மலையில் வச்சுருவாங்க வாய்க்கால் வச்சுருவாங்க பரி உள்ளே போகிற முழு வெளில வராது வெளில வர முடியாது வாய் சின்னதாக இருக்குமா எப்படி அது மூடி இருக்குண்டா உள்ள இப்படி வெளில வரும்போது மூடிடும் ஆமாம் மூடிவிடும் தண்ணி தான் போகும் அதில் கை கட்டு அது வெளியில் வர முடியாது அதனால் அதான் வெளில வர முடியாது உள்ளே தான் போகும் வெளில வராது கொண்டாந்து கொட்டினா எத்தனை ராளை பாருங்க வேலை பாம்பும் இருக்கும் அதில் சார பாம்பும் உள்ள கிடக்கும் வெளில வர முடியாது ஆமாம் சார பாம்பும் உள்ள கிடக்கும் உள்ள கொட்டினா கண்ணப்பா அப்படியே வாங்கி விடுவாங்க அப்பா கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே சாந்த போட்டு கிளறி வச்சிருவாங்க அப்படியே ஐயோ கண்ணப்பா அவ்வளோ மீன் பிடிப்பாரு நீட்டாக இருந்துடா அது நந்துக்காயே சேலியாக இருந்தாலும் இந்தாண்டவா இதில் கிடக்குண்ணா ஒன்று நீ இந்தாண்டவா இங்கே ஊற்ற தண்ணி வரல இந்த ஆட்டு மேலே வந்துடும் காட்டு பெருப்பா ரெண்டு வீட்டுக்கு ஆயிடுமே சின்னதா இருக்குண்ணே 2 வீட்டுக்கு ஆயிடுமே மாடு வேற எங்கே போயிட்டு இருக்கு என்னதான் நான் பிடிக்கிறாரு பாருங்கண்ணே வரக்குன்னு கரணை விட்டது கர்ண மாடு தாண்டா இது அந்த கர்ணம் ஊட்டுனதா இல்லையில ஊற்றுதான் இவ்வளோ பெரிய நூட்டி ஆயிட்டு அவ்வளோதான் கொளுத்திலாம் ஒன்று அந்த வைக்கலாம் ஒன்று
மழை பெஞ்சிட்டு இடையில அது அப்படியே போத்துக்கிட்டு ஆறா ஒன்று நீச்சு ஆறா வந்து ஆறா எங்கே போடுறது காட்டுல இருப்பா அந்த ஆறாவது. அதான் போய் பார்ப்பேன். அதான் ஆறா. இதான் ஆறா. இதான் ஆறா. அதான் ஆறா. காட்டு காட்டு. பாம்பு மாதிரி தான் வந்துட்டாங்க. இதானே இந்த தெருவில் நீனும் பாஸ்கர் வெட்டினது. அது இது விளாங்க காட்டு. இதான் இதுதான் ஆறையா? அதான் நீட்டாக இருக்குது. தலையும் தெரியாது, அதுக்கு வாழும் தெரியாது. ரெண்டு ஒன்றா இருக்கும். பாம்பு மாரி ரெண்டு ஒன்றா இருக்கும். அதே மாதிரி தொழுமாங்குட்டி என்ன பண்ணுவாருன்னு அரியல் முத்தி அப்படியே குளிக்க போவார். அப்போல்லாம் அந்த குளத்துலலாம் கல்லில் போட்டிருப்பாங்க. கல்லுக்கு கீழே அப்படியே போய் அம்பிட்டு வந்துடுவாரியா. நண்டு பெருப்பாது. தாபர் தாபர். கூட அச்சு கூட சின்னது. போயிட்டு போ. காட்டு பையன் இதில் பட்டி எடுக்காரு. அதுக்கு கீழே இல்லை. என்னது பைப்பு உள்ளேந்தா தண்ணியை ஊற்றுதா? என்னமோ அடித்த மாதிரி இருந்தது. இப்போ நீ ஊற்றியா? என்னது? அதெல்லாம் ஊற்றல, ஏதோ இப்போ அடிச்சுட்டு வந்தது. இல்லை தண்ணி ஊற்று. நான் தான் தண்ணி ஊற்றுனேன். இந்த வரேன். அது ஃபோன் அது சரியில்லை ஃபோனு. ம் அப்படியே மேலே நிற்கும் பாப்பா. அப்படியே ம் பாப்பா இங்கே ஒன்று இருக்கு. எங்கண்ணே? தேவர் இந்த கம்மியாச்சு மட்டும் பிடிக்க வந்துட்டா பார்த்தேன். என்ன விட பிடிக்க முடியல. இதுதான் இது வச்சிருக்குல்ல, அது அப்படியே இதால் அப்படியே உள்ள போயிட்டு உள்ள ஓடிட்டுல ஒன்றும் போயிட்டு. நீ ஏன் ஆட்டினாது டக்குன்னு? ஒன்று அங்கே ஒன்று போது பாருங்க. ஆறாவா? கடலுக்கு கொண்டு உன்னை தண்ணி உள்ள இறக்கி விட்டு மீன் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றேன். பொந்து உள்ளலாம் இருக்கா? இல்லை அவர் போனார்ல, அவரு தான் இவரு தான் அவரா? இவ்வளோ டெக்னிக்காக பிடிக்கிறான். என்ன மீன்டா அது? தொழுமா குட்டிம்பாங்களா அது? தண்ணியை தீபக்கு அதை நல்லா ஆட, அது ஏறி மீச்சு விட்டு நல்லா ஆடணும். அதில் தானே இருக்கு, போயிட போகுது இங்கே. அது கொகையிலேருந்து ஏறி வரலாம். நீ மீனை பார்த்துக்கோ. உள்ள மீனை பார்த்துக்கோ. எங்கடா அந்த குண்டான போயிட்டு எடுத்துக்கோண்டா, அதில் போட்டுக்கிற மீனை எடுத்துருவா. அப்போ
ஏன் தண்ணி எல்லாமே பெருசாக மேலே வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாத எம்பி குச்சிட போகுது. இது உள்ளே இருக்கு பாரு. மிதிச்சு வச்சிருவானே போட்டு மீன் இங்கெல்லாம் நீ தான் செட் ஆகுமா? இதில் அதில் 2 இருக்கும் பாரு. காணும் உள்ளே இருக்கும் பாரு. சேத்துல போயிட்டு நமக்கு இங்கே நான் போய் தேடுறது முருகண்ணா இந்த இதுக்கு நீங்க தான் செட் ஆகுவா? ஏன் இன்னும் இருக்கணும் அதை கூட நாங்கள் பார்த்துப்போம். என்ன அப்படியே அப்படியே அழுப்பிக்கிட்டு போட்டு கையை வச்சு ஏ ஸ்லேப்டா அப்புறம் மேலே ஏற்று பாரு. இதோ கிடக்கு பாரு. பொறுமையாவா போடுற. தாவூர் ஸ்லேப்பி அங்கே ஒன்று இருக்கு பாரு. தாவூர் தா அளப்புது பாரு. வாளி எடுத்துக்க. மண்டை அழுத்தி பிடி. டக்குன்னு போடு. ஸ்லேப்பியா இந்த வழியாக வந்து இப்போ வரணும். கையை கூட வச்சோம்னா ஒரு இடத்துல வச்சாலே மீன் எம்பி போயிட்டே இருக்கு. தீபக் ப்ரோ என்ன அனுப்புதா ஒரு இடத்துல தொட விடுங்களோடா. தொட்டா மீன் நினைச்சுக்கிறாங்களா? குழப்பிக்கிட்டு போ குத்திட்டா முள்ளு குத்திட்டா. நான் என்னடா பண்றது? மேலே போய் கை வைக்கிறான பிடிக்காம திக்குன்னு பார்த்தா எனக்கு எப்படி டக்குன்னு முள்ளு குத்துறேன். சும்மா அளப்புன்னு வைக்கிறான். போன வாட்டெலாம் அப்படிலாம் இல்லை. நான் தண்ணி இதெல்லாம் இந்த தண்ணி கூட கிடையாது. போன வாட்டெலாம் இதோட கம்மியாக கிடந்துச்சு தண்ணி. இது விட்டு ஒரு மீன் அப்படி எந்த வைக்கிற மேலே வைக்கிறா திருப்பி தாண்டா பண்ணுறேன். அதான் அடிச்சுக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருவா அவங்க பின்னாடி இங்கே வாங்க ஆனால் முள்ளு தோனா வைத்தியம் என் காமிக்கிறது. இங்கே ஒரு அழுப்பு போட்டுதுல அமுக்குறோம் எத்தனை மத்திரி ஏற்றிருக்காண்டா உண்டு தோலை போ இங்கே அழுப்பு அங்கே போகும். இது மாதிரி தான்டா. இதோட பெருசாக பிடிச்சாங்கடா. போயிட்டு பாரு வேற இந்த இடத்துல பெரிய தலைவர்களாக அவனை பார்க்கணும். இதெல்லாம் ஸ்லேப்பி. ஸ்லேப்பியா? வர வந்துட்டு என்னாச்சியா? இங்கே போவா அந்த பழத்தில் ஒரு நடப்பாரா? அதுலையா? உள்ளே போக மாட்டேங்குது.
ஆத்திப்பா எப்படி நம்ம கரெக்டாக சொல்கிறேன் லே மேலே தூக்கிட்டு போச்சுன்னா சிப்பிலாம் கிடக்கு முடிஞ்சிட்டா இங்கே இருக்கா இன்னும் ஏ அங்கே வர அங்கெல்லாம் அடிக்குது போந்தா வர அங்கே போ எங்க இந்த இது பாய் பார்த்துக்கிறேன் மீன் ஏ வாடா சரி வாடா பித்தூரி நீ போன வாடா என்ன ஏ ஏ மீன் ஒரு ஜிலேபிடா குழப்பி விட லைட்டா